Hi, this is Archana from Property Light. சென்னையில் நிறைய ரிட்டைர்மெண்ட் கம்யூனிட்டி வந்தாச்சு. பட் இந்த கம்யூனிட்டியில் எங்கேயுமே கொடுக்காத ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நவீன். ஹாய் மேடம். சென்னையில் ஆக்சுவலாக நிறைய ரிட்டைர்மெண்ட் கம்யூனிட்டி இருக்குது. நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஜீவா ரிட்டைர்மெண்ட் கம்யூனிட்டி பற்றி சொல்லுங்கள் மேடம். நம்மளோட கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா 2018 லான்ச் பண்ணது. ஓகே. ஸோ 2020 பெரியவங்க உள்ள கம்யூனிட்டியில் லைவ்லாக இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 முடிச்சிட்டோம். ஸோ மற்ற ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிக்கு நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளது ஆல்ரெடி லைவ் கம்யூனிட்டியாக இருக்குது. அண்ட் இப்போ 400 ரெசிடென்ட்ஸ் உள்ளே இருக்காங்க. தென் அதே மாதிரி நம்மக்கிட்ட டோட்டலாக 17 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இது. ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா கோஷாலா வச்சுருக்கோம். அதில் ஒரு 150+ தேசி கவுஸ் வச்சு பெரியவங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லலை, நாங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி we are almost 6th year இப்போ ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஓ சூப்பர். அண்ட் அதே மாதிரி பெரியவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு க்ரீனரியோட ஒரு நாய்ஸ் ஃப்ரீ பொல்யூஷன் ஃப்ரீ ஸ்பேஸ் எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கிறனால ஸோ நம்ம சிட்டிக்கு ரொம்ப அவுட்டரில் மகாபலிபுரமில் தான் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ரிட்டைர்மெண்ட் கம்யூனிட்டினாவே சில விஷயம் கன்சிடர் பண்ணணும். லைக் ஃபுட்டு, மெயின்டெனன்ஸு, அக்காமடேஷன், ஹெல்த் கேர். ஸோ இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் மேடம், கரெக்டாக சொல்கிறீங்க. லைக் நம்ம ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணுறோம்னா நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறது 4 pillars ஃபாலோ பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபுட், செகண்டு ஹெல்த், தேர்ட் திங் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃபோர்த் திங் செக்யூரிட்டி. ஸோ இது 4மே நம்ம மெயின் பில்லராக ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஹேவ் அ காமன் டைனிங் ஹியர். ஸோ பெரியவங்களுக்கு நம்ம உள்ளே டைனிங் வச்சுருக்கோம். ஸோ அங்கே வந்து குக் பண்ணி வர பெரியவங்களுக்கு எங்களோட ஸ்டாஃப் ஃபுட்டு சர்வ் பண்ணிடுறாங்க. எஸ். ஸோ ஃபுட்டுங்கும் போது ஃபர்ஸ்ட் திங் ஹைஜீன். ஸோ அந்த ஹைஜீன் ரொம்ப இதாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் செகண்ட் திங் ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே இங்கே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 70+ இருக்காங்க. அப்படிங்கும்போது வி ஆர் டைட் அப் வித் செட்டிநாடு ஹெல்த் சிட்டி. ஸோ ஹாஸ்பிட்டல் டைப் பண்ணியிருக்காங்க. டாக்டர் டெய்லி அவைலபிள் இருப்பாங்க. பேராமெடிக்கல் டீம் 24/7 ரொட்டேஷனல் பேசிஸில் இருப்பாங்க. அண்ட் கம்யூனிட்டிக்குள்ளே ஆம்புலன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ வி ஹேவ் எ எமர்ஜென்சி பெட், ஆக்சிஜன் சிலிண்டர், எவ்ரி திங் இஸ் ஹியர். ஸோ இன் கேஸ் ஆஃப் அந்த கோல்டன் ஹார் அந்த ஒரு எமர்ஜென்சிங்கும் போது அந்த கோல்டன் ஹார் டைமிங்கில் நம்ம என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நம்ம இங்கே கொடுத்துட்றோம். அதே மாதிரி தேர்ட் திங் மெயின்டெனன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களோட ஸ்டாஃப் வந்து டெய்லி நம்ம வீட்டோட ஹவுஸ் கிளீனிங் ஒர்க் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம். தென் அதே மாதிரி ஃபோர்த் திங் செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா வி ஹேவ் இன்ஸ்டால்டு 140+ கேமராஸ் இந்த ஓவரால் கம்யூனிட்டியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்ரி வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெயின் பெட்ரூமில் எமர்ஜென்சி சுவிட்ச் கொடுத்துருக்கோம். பேனிக் அலாம் பட்டன்னு சொல்லுவோம் அதை. ஸோ அந்த பேனிக் பட்டனை அவங்க ப்ரெஸ் பண்ணாங்கன்னா இங்கே எங்களோட கிளப் ஹவுஸில் சைரன் அடிக்க ஆரம்பிச்சிடும். சைரன் அடிக்கும் போது தென் எங்கள் மெடிக்கல் டீம் எவ்வளோ குயிக்காக அட்டன் பண்ண முடியுமோ அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் 6 இயர்ஸாக நம்மளோட ப்ராசஸ் இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நான் அந்த ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இதுதான் நம்மளோட சர்வேலன்ஸ் ரூம் மேடம். நான் சொன்ன மாதிரி டோட்டலாக ஒரு 140+ கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட டீம் இங்கேருந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது 24/7 பண்ணுறாங்க. தென் சப்போஸ் இல்லை நமக்கு அந்த வீட்டுக்குள்ளே எனி மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொன்னால் அந்த பேனிக் அலாம் சிஸ்டம் இதுதான். ஸோ நம்ம வீட்டில் எனி மெடிக்கல் எமர்ஜென்சின்னு நம்ம அந்த சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே சைரன் அடிக்க ஆரம்பிச்சிடும். தென் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோர் வைஸ், ஃபேஸ் வைஸ், பிளாக் வைஸ் கரெக்டாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு இதில் எதுங்கிறத நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த கம்யூனிட்டி எவ்வளோ ஏக்கர்ஸில் டெவலப் பண்ணியிருக்கீங்க? இதில் அப்பார்ட்மெண்ட்ஸ் மட்டும் தானா இல்லை வில்லாவா? ஆல்ரெடி எவ்வளோ ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கீங்க? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். நம்மளோட ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கிங்கன்னா டோட்டலாக 17 ஏக்கர் மேடம். 17 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வி ஹவ் கம்ப்ளீட்டட் அவர் ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2. இந்த ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 blocks ஆஃப் அப்பார்ட்மெண்ட் அண்ட் ஒரு 18 villas பண்ணியிருந்தோம்.
இப்போ நம்மளோட ஃபேஸ் 3 கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு 3 பிளாக் அபார்ட்மெண்ட் அண்ட் வந்து ஒரு 32 டியூப்ளெக்ஸ் டைப் வில்லாஸ் பண்றோம். நம்ம ஃபேஸ் 1ல பண்ணதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ்னா அது கிரவுண்ட் லெவல்ல இருக்கும். இதுல டியூப்ளெக்ஸ் டைப் கொடுத்து உள்ளே லிஃப்ட் ப்ரொவைட் பண்றோம். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டினால பெரியவங்க மேல ஆக்சஸ் பண்றதுக்காக லிஃப்ட் ப்ரொவைட் பண்றோம். இந்த யூனிட்ஸோட வேரியன்ட் சொல்லுங்க. நம்ம இங்க பாத்தீங்கன்னா 1 பெட்ரூம் பண்றோம், 2 பெட்ரூம் பண்றோம் அண்ட் இப்ப ஃபேஸ் 3ல 3 பெட்ரூமும் பண்ணிட்டு இருக்கோம். எஸ். ஸோ 1 பெட்ரூம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 800 ஸ்கொயர் ஃபீட் வரும் அரௌண்ட். அதே மாதிரி 2 பெட்ரூம் எடுத்துட்டீங்கன்னா 1100 ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணிட்டு இருக்கோம். 3 பெட்ரூம் 1400 ஸ்கொயர் ஃபீட் அரௌண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு, இதோட கனெக்டிவிட்டி பத்தி சொல்லுங்க. நம்மளோட ஜீவா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மகாபலிபுரம்ல இருந்து திருகழுகுன்றம் போற ரோட்ல பெருமாள் ஏரி வில்லேஜ் நம்மளோட ஏரியா நேம் இந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு கனெக்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அடையார் பெசன் நகர் சைட்லேருந்து வரவங்க டுவர்ட்ஸ் ஈசிஆர் எடுத்து டைரெக்டாக வந்தாங்கன்னா ஆஃப்டர் மகாபலிபுரம் இந்த ஓஎம்ஆரும் ஈசிஆரும் ஜாயின் பண்ணுற இடம் பேர் தான் பூஞ்சேரி ஜங்ஷன். பூஞ்சேரி ஜங்ஷன்லேருந்து 500 மீட்டர்ஸில் நம்மளோட கம்யூனிட்டி இருக்கு. எஸ். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி நீங்கள் கேட்டனால சொல்கிறேன். ஏர்போர்ட்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 1.5 ஹவரில் ரீச் ஆயிடலாம். எஸ். ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டினால கேட்குறேன், இங்கே வர பையர்ஸ்க்கு வந்து ஏஜ் லிமிட்டட் ஏதாவது இருக்கா? ஆமாம் மேடம், நம்ம ஜீவால மெயின்டைன் பண்ணுறது 55ல இருந்து பெரியவங்க வரலாம் உள்ள. ஆல்ரெடி லிவிங்ல இந்த கம்யூனிட்டியில 400 பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் பத்தி சொல்லுங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க டெய்லி நம்மளோட கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா மார்னிங் 5 o'clock ஸ்டார்ட் ஆகுது. பாத்தீங்கன்னா 5 o'clock நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. ஸோ 5:30க்கு நம்மளோட கோயில் இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ கோயில் ஓப்பன் பண்ணி டெய்லி மார்னிங் பூஜை நடக்குது. நான் சொன்ன மாதிரி கோஷாலா இருக்குன்னா டெய்லி மார்னிங் கோ பூஜையில் தான் டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம். தென் இங்கே ஒரு சைடு பூஜை போயிட்டு இருக்கும். ஆனால் அனதர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் பெரியவங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சோடனையும் 7 o'clockலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 7 to 9 o'clock வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் போகும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. இல்லை எங்கள் கிளப் ஹவுஸில் நாங்கள் லாட் ஆஃப் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம், சீனியர் ஃப்ரெண்ட்லி அம்யூனிட்டிஸ். அது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 11 o'clock போல் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. தென் முடிச்சுட்டு திருப்பி 12:15க்கு லஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லஞ்சுக்கு வருவாங்க. தென் எகைன் எல்லாரும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறாங்க. தென் திரும்ப அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் கேரம் போர்டு விளையாடுவாங்க, செஸ் விளையாடுவாங்க, பில்லியர்ட்ஸ் ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. தென் அது இல்லாமல் எங்களோட மல்டி ஃபங்க்ஷன் ஹாலில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பெரியவங்க அவங்களோட ஓன் வில்ல கர்நாடிக் மியூசிக் லேர்ன் பண்ணுறாங்க. லைக் நாராயணியம் கிளாஸ் நடக்குது. அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கு. தென் இது இல்லாமல் நம்ம மல்டி ஃபங்க்ஷன் ஹால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் அங்கே மூவி டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அண்ட் எவ்ரி வீக்கெண்ட் நாங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். லைக் லைட் மியூசிக், ஸ்டாண்டப் காமெடி, பட்டிமன்றம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வந்து அங்கே நாங்கள் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தென் இது முடிச்சுட்டு திருப்பியும் ஒரு மதியம் ஒரு 2 to 4 o'clock பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரொம்ப சைலண்ட் ஆகிடும். பிகாஸ் இது இந்த டைமில் நாங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இது அவங்க தூங்குற டைம். ஸோ எல்லாரும் வீட்டில் போய் தூங்கிட்டு திரும்ப ஒரு 4 o'clock வெளியே வருவாங்க. 4 o'clock நம்மளோட சேம் டைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அண்ட் டீ காஃபி ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதை முடிச்சுட்டு திரும்ப 5 o'clock கோயில் டெம்பிள் ஓப்பன் ஆகிடும். ஸோ திரும்ப பூஜைக்கு வரவங்க கோயில் வந்து அட்டன் பண்ணுவாங்க. இல்லை திரும்ப வாக்கிங் போகிறவங்க ஜிம் இருக்கு, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அண்ட் நமக்கு ஒரு லேக் வியூ கொடுத்துருக்கோம், அதில் போய் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. இல்லை கோஷாலா போவாங்க. ஸோ இது ஈவினிங் வரைக்கும் போயிடும். தென் திரும்பவும் 7 o'clock வந்து ஈவினிங் டின்னர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டின்னர் முடிச்சுட்டு தென் நைட்டு தூங்க போயிடுவாங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்க பெரியவங்க டெய்லி ரொட்டீனாக பண்ணுறது. ஓகே ஜீவா, இந்த ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன், இதோட பிஹைண்ட் த ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா அருணெக்ஸலோவோடது தான் ஜீவா. ஸோ நம்மளோட அருணெக்ஸலோ வந்து நியர்லி 40 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ஃப்ரீட். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு கம்பெனி தான் நம்மளுது. தென் அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்குள்ளே வந்தோம். ஸோ வந்துட்டு தென் காம்பேக்ட் ஹோம்ஸ் பண்ணோம். ஸோ அந்த டைமில் தான் எங்கள் எம்டிக்கு ஓகே காம்பேக்ட் ஹோம்ஸ் பண்ணுறோம், பட் சீனியர் சிட்டிசன் என்னதான பேக் போன் ஆஃப் த கண்ட்ரி, அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு சம்திங் பேக் டு த சொசைட்டிங்கிற பேசிஸில் ஒரு சர்வீஸ் மோட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணது ஜீவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டட் பை அருணெக்ஸலோ அண்ட் ஃபுல்லி மெயின்டைன்டு பை அருணெக்ஸலோ, ரெண்டுமே நம்மளே பண்ணிக்கிறோம். எஸ். இந்த கம்யூனிட்டி பற்றி நிறைய விஷயம் பார்த்தாச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ இந்த கம்யூனிட்டியில் கொடுத்துருக்க அம்யூனிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிளப் ஹவுஸ் இருக்குது மெயினாக. ஸோ எங்கள் கிளப் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 50,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே நான் சொன்ன மாதிரி நிறைய சீனியர் ஃப்ரெண்ட்லி அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து வி ஹேவ் அ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். ஸோ அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் நம்ம வீட்டுக்கு உண்டான பேசிக் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும்.
அண்ட் அதே மாதிரி ஃபார்மசி வச்சிருக்கோம். ஃபார்மசியில் பேசிக் மெடிசன்ஸ் அவைலபிள் இருக்கும். நம்ம ஸ்டாக் வேணும்னாலும் வர வச்சு எடுத்துக்கலாம். தென் அண்ட் இன்னொரு திங் பார்த்தீங்கன்னா சேஃப் ரூம் கொடுத்துருக்கோம். சேஃப் ரூம் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேங்க் லாக்கர். ஸோ இங்கே இருக்க பெரியவங்க எங்கேயாச்சும் வெளியே போகும்போது வேல்யூபிள் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி சேஃப் கார்ட் பண்ணோம்னா அந்த லாக்கர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி பில்லியர்ட்ஸ் ரூம் கொடுத்துருக்கோம். கேரம் போர்ட், செஸ், டேபிள் டென்னிஸ் கோர்ட் இருக்கு, பேட்மிண்டன் கோர்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த இண்டோர் கேம்ஸாக கொடுத்துருக்கோம் பெரியவங்களுக்கு. அது இல்லாமல் பெரியவங்க மோஸ்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி. ஸோ புக்ஸ் இங்கே நிறைய பேர் லைக் பண்ணி படிக்கிறாங்க. அதுக்காக ஒரு பியூட்டிஃபுல் லைப்ரரி கொடுத்துருக்கோம். தென் அதே மாதிரி உள்ள ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, கிளினிக் இருக்கு, ஸோ டாக்டர்ஸ் இருப்பாங்க. தென் அதே மாதிரி ஜிம் கொடுத்துருக்கோம். உள்ளே சலூன் இருக்கு, டெய்லர் ஷாப் இருக்கு, காமன் லாண்ட்ரி இருக்கு, அண்ட் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி கம்யூனிட்டிக்குள்ளே கோஷாலா வச்சுருக்கோம். தென் அதே மாதிரி மல்டி ஃபங்க்ஷன் ஹாலில் நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராம்ஸ் எதனாலும் நம்ம அங்கே தான் கண்டக்ட் பண்ணுறோம். லைக் அதே மாதிரி உள்ள கோயில் இருக்குது, நம்ம கோயில் பார்த்தோம். ஸோ கோயிலில் பூஜா நடக்குது. இது எல்லாமே நமக்கு இங்கே ஃபுல்லி என்கேஜாக ஆகிற மாதிரி தான் பெரியவங்களுக்கு நம்ம எல்லா அம்யூனிட்டிஸுமே பார்த்து செஞ்சுருக்கோம். ஓகே. லைக் இன்னொன்றுமே நான் இங்கே கேள்விப்பட்டேன், இங்கே இருக்கவங்களுடைய பர்த்டே கூட இங்கே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காமன் நோட்டீஸ் போர்டு வச்சுருக்கோம் உள்ள. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து இங்கே உள்ள இருக்க ரெசிடென்ட்ஸ் யாருக்கெல்லாம் பர்த்டேவோ அந்த நோட்டீஸ் அதில் போட்டுரும், டிஸ்பிளே பண்ணிவிடுவோம். ஸோ பண்ணிவிட்டு மந்த்லி ஒன்ஸ் எல்லா பெரியவங்களையும் இன்வைட் பண்ணி நம்ம மல்டி ஃபங்க்ஷன் ஹாலுக்கு ஒரு கேக் கட்டிங் செலிப்ரேஷன், எல்லா பர்த்டே அந்த மந்த்ல இருக்க எல்லாத்தையும் வர வச்சு நம்ம அந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். தேங்க்யூ நவீன், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஸோ நான் என்ன சொல்றேன், நான் சொன்னதை விட நீங்க இங்க வந்து இன்னும் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப அட்டாச்ட் ஆகும். ஸோ நம்ம இங்க அதனால எக்ஸ்பீரியன்ஸ்டேங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஜீவால. எஸ், நம்ம இங்க வரலாம், அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு தென் பெரியவங்க இங்க வந்து ஸ்டே பண்ணி பார்த்துட்டு இங்க இருக்க கம்யூனிட்டி எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தென் கூட அவங்க ப்ரொசீட் பண்ணலாம். அந்த ஆப்ஷனும் நம்ம கொடுத்துருக்கோம். எஸ், எங்கேயுமே கொடுக்காத ஒரு ஆப்ஷன் இங்க கொடுக்குறீங்க. கண்டிப்பா மேடம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் அண்ட் சைட் விசிட் பண்ண ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் சில வீடியோஸோட மீட் பண்ணலாம். Until then, this is Archana from Property Light.